ஹரே கிருஷ்ணா. அந்த 18 விஷயங்களும் சேர்ந்து உண்மையான வித்யாவை வளர்ப்பதற்கு தேவையான படிப்படியான வழிமுறையை வழங்குகின்றன. இவையன்றி மற்ற எல்லா முறைகளும் அவித்யாவின் பிரிவில் அடங்குகின்றன. பௌதிக அறிவின் எல்லா வடிவங்களும் மாயா சக்தியின் வெளிப்புற தோற்றங்களே என்றும் அவற்றை வளர்ப்பவன் கழுதையை காட்டிலும் சிறந்தவனாகி விடுவதில்லை என்றும் மிக சிறந்த ஆச்சாரியரான சில பக்த வினோத தாகூர் எப்போதும் கூறுவதுண்டு. அதே கொள்கை இங்கே ஈச உபநிஷத்தில் காணப்படுகிறது. பௌதிக அறிவின் முன்னேற்றத்தினால் நவீன கால மனிதன் கல்தனையாக மாற்றப்பட்டு வருகிறான். பௌதிக அரசியல்வாதிகளில் சிலர் ஆன்மீகத்தின் போர்வையில் தற்போதைய நாகரிகத்தினை சாத்தான்களுடையது என்று கண்டிக்கின்றனர். ஆயினும் துரதிருஷ்டவசமாக பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ள உண்மையான அறிவை எவ்வாறு வளர்ப்பது என்பதை அவர்கள் பொருட்படுத்துவது இல்லை. எனவே அவர்களால் சாத்தான்களின் நிலையை மாற்ற முடியாது. நவீன சமுதாயத்தில் ஒரு சிறுவன் கூட தனது தேவைகளை தானே பார்த்து கொள்வதாக எண்ணி பெரியவர்களுக்கு மரியாதை வழங்குவது இல்லை. நம்முடைய பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் தவறான கல்வி முறையினால் உலகெங்கிலும் உள்ள இளைஞர்கள் பெரியவர்களுக்கு தலைவலியை கொடுக்கின்றனர். எனவே அவித்யாவை வளர்த்தால் வித்யாவை வளர்ப்பதிலிருந்து வேறுபட்டது என்று ஸ்ரீ ஈசோ உபநிஷத் மிகவும் கடுமையாக எச்சரிக்கின்றது. பல்கலைக்கழகங்கள் அவித்யாவின் மையங்களாக உள்ளன என்று கூறுவதில் தவறில்லை. இதனால்தான் மற்ற நாடுகளை முற்றிலுமாக அழித்துவிடக்கூடிய கொடிய ஆயுதங்களை கண்டுபிடிப்பதில் விஞ்ஞானிகள் மும்முரமாக செயல்படுகின்றனர். இன்றைய பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கு பிரம்மச்சரிய வாழ்வின் நெறிமுறைகளை பற்றிய உபதேசங்கள் வழங்கப்படுவது இல்லை. அவர்களிடம் சாஸ்திர வார்த்தைகளிலும் நம்பிக்கை இருப்பதில்லை. மத கொள்கைகள் வெறும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் கற்பிக்கப்படுகின்றன, நடைமுறை செயல்பாட்டிற்காக அல்ல. எனவே சமுதாயம் மற்றும் அரசியல் களத்தில் மட்டுமின்றி மதத்திற்கான களத்திலும் பகைமை உணர்ச்சி காணப்படுகிறது. பேருக்காகவும் புகழுக்காகவும் கற்பிக்கப்படுகின்றன மத கொள்கைகள். ஓகே, ஆனால் அங்கே கூட என்மிட்டி கிரியேட் ஆகுது. ஓகே, பாருங்கள் எவ்வளோ தூரம் பிரபா சொல்லியிருக்காரு பாருங்கள். அவித்யாவுடைய மையமாக இருக்கும் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். யோசிச்சு பாருங்கள், பிரபா சொல்கிறார் நம்ம குழந்தைங்களை வந்து கசாப்பு கடைக்கு அனுப்புகிறோம் அப்படின்றார். கசாப்பு கடைக்கு யார் அனுப்புவாங்க? அனிமல்ஸ் போனால் ஒன்றா வெட்டி போட்டுருவோம், அதான் கசாப்பு கடை. இது யூனிவர்சிட்டிக்கு போகிறது அந்த மாதிரி சொல்கிறார் பிரபா. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம யூனிவர்சிட்டிக்கு காலேஜுக்கு படிக்க வைக்காமல் இருக்க முடியுமா? நம்ம எல்லோரையும் குழந்தைங்களாம் படிக்க தான் வைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? வித்யாவை வீட்டில் சொல்லித்தரணும். ஏன்னா இது சொல்லித்தர மாட்டாங்க, காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொல்லித்தரவே மாட்டாங்க. ஓகே, அது மாத்திரம் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மூளையெல்லாம் செலவை பண்ணி அவங்க வந்து தேவையில்லாத ஒரு ஜென்மமாக வந்துடுவாங்க. அதனால் என்ன பண்ண, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரணும். மிகப்பெரிய கடமை. நீங்கள் யாரெல்லாம் லீடர்னு சொல்லிக்கிறீங்களோ உடனே நான் லீடரே இல்லைன்னு சொல்லக்கூடாது. குருனா சஷா ஸ்வஜனோனா சஷா. யார் குரு? நீங்கள் எப்படியும் அந்த குழந்தைக்கு குரு தானே. பாட்டியாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மா அப்பா இருந்தாலும் சரி, குரு தானே. நீங்கள் உங்களை பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆகி தானே வர்றான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த கடமை இருக்குது. நிச்சயமாக அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ இந்த மனித வாழ்க்கையின் நோக்கத்தையும் ஆன்மாவை பற்றியும் சொல்லி கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணோம். அதுக்குள்ளே என்ன சொல்கிறது, முழுவதுமான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில். அதுக்கப்புறம் அவன் பயிற்சி பண்ணலாம், அந்த பொண்ணு பயிற்சி பண்ணலாங்க, அது அவங்க சாய்ஸ். பட் ஆனால் பெற்றோருடைய கடமையும் ஒரு கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் தாத்தா பாட்டியோட கடமை என்னென்னா இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நிச்சயமாக. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எப்படியா அவித்யாவின் மையங்களாகவே உள்ளன. ப்ராப்பர் சொல்கிறார். எவ்வளோ ஒரு ரியலைஸ் நாலேஜ் பாருங்க. அதனால் இந்த பல்கலைக்கழக படிக்கிறதுனால அவன் பிரம்மச்சாரியாகவும் இருக்க முடியாது. எல்லாம் இன்டர்மிங்கிலிங் இருந்தால் அவங்க என்ன வாழ்க்கை இருக்கும் யோசிச்சுப்பாரு. எதுலேயுமே உறுதியே இருக்காது. அதனால் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அவர் ஏற்படுத்தி கொடுக்குன்னு வச்சிங்கன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க? கேரக்டர் ஹஸ் டு பி பில்ட். இப்போ வந்து அந்த காலம் என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் போச்சுன்னா மணி ஹஸ் பீன் லாஸ்ட், நத்திங் ஹஸ் பீன் லாஸ்ட். மேலே சொன்னார்ல, பணம் போச்சுன்னா எதுவுமே லாஸ் ஆகலை. நம்ம நினச்சிப்போம் ஐயோ எல்லாம் போச்சு, பணம் போச்சுன்னா எதுவும் லாஸ் ஆகலை. ஹெல்த்து போச்சுன்னா சம்திங் இஸ் லாஸ்ட். நம்மளுடைய ஹெல்த் அடிவாங்கச்சுன்னா கொஞ்சம் ஏதோ லூஸ் பண்ணுறோம். ஓகே, கேரக்டர் இஸ் லாஸ்ட். நல்ல குணம் போயிடுச்சுன்னா எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். இது வந்து அந்த காலம். இப்போ எப்படி ஆயிடுச்சு? அப்படியே உள்டா. இப்போ கேரக்டர் இஸ் லாஸ்ட், குணங்கள் போயிடுச்சுன்னா நத்திங் இஸ் லாஸ்ட். எதுவுமே லாஸ் ஆகலை. ஏன்னா பையன் எங்கே படிக்கிறான்? இன்ஜினியரிங் காலேஜ் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். ஓகே,
ஒன்றும் இல்லை, கேரக்டர் தான் போச்சு, பரவாயில்ல விடு, படிப்பு சூப்பராக படிக்கணும். அவித்யா. ஹெல்த் இஸ் லாஸ். ஆமாம், ஏதோ அடி வாங்குது ஹெல்த், அப்போ சம்திங் இஸ் லாஸ். ஆமாம், ஏதோ லாஸ் பண்ணிட்டாங்க. மணி இஸ் லாஸ், எவ்ரி திங் இஸ் லாஸ். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டா வேலையே இல்லை, மணியே இல்லைன்னா எவ்ரி திங் இஸ் லாஸ். அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அதனால் இந்த நாகரிகம் வந்து, நவீன நாகரிகம் வந்து அவித்யாவின் மையமாகிடுச்சு. இவங்க வந்து நல்லது சொல்லித்தர மாட்டாங்க, எப்படி இந்த உலகத்தை வாழ்றதுன்னு சொல்லி தருவாங்க. மீன்ஸ் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. எப்படி இந்த உலகத்தில் வாழ்றதுங்கிறத வந்து கிருஷ்ண கான்சியஸ்லாம் இஸ்கான்லாம் சொல்லி தராங்க. இப்படி வாழ்ந்தால் நம்ம அடுத்த லோகத்தில் அடுத்த பிரிவில் நம்ம கஷ்டப்பட தேவை. இந்த பிரிவையும் நல்லபடியாக நம்ம முடிச்சுக்கலாம். மிருதா மரஞ்சி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, அவித்யானா என்னது பிரபுஜி? அவித்யானா, வித்யானா என்னது? ஆன்மீக எஜுகேஷன் தான் வித்யா. ஆன்மாவை பற்றி அறியது தான் வித்யா. ஓகே, அவித்யானா அது தவிர எதெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் அவித்யா. அப்போ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதெல்லாம், காலேஜுக்கு பையன் படிக்கிறான்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் அவித்யா தான். அதனால தான் நம்ம வந்து வித்யா சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில். ஓகே, அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை வந்து பெற்றோர்களுக்கு இருக்குது, முதல் கடமை. ஸோ அதனால் அவித்யாங்கிறது எல்லா விஷயம் அவித்யா. வித்யாங்கிறது எப்போ வந்து ஆன்மாவை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் தன்னுடைய கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் உண்மையான நிலை பற்றி சொல்கிறாங்களோ அதெல்லாம் வித்யா. ஓகே, மிருதா மரஞ்சி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணன். பொதுமக்கள் அவித்யாவை வளர்த்த காரணத்தினால் உலகின் பல்வேறு பகுதிகளில் தேசியவாத கொள்கை வளர்ந்துள்ளது. இதை சின்னஞ்சிறு பூமியானது வெறும் பௌதிக பொருட்களின் கலவை என்பதையும், இது பல்வேறு இதர கலவைகளுடன் இணைந்து அளவிட முடியாத வானில் மிதந்து கொண்டுள்ளது என்பதையும் வரும் யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. பரந்த விண்வெளியுடன் ஒப்பிடுகையில் இத்தகு பௌதீக கலவைகள் காற்றில் உள்ள தூசியை போன்றவை. கடவுள் கருணையுடன் இந்த பௌதிக கலவையை நம்மில் முழுமையாக உருவாக்கியுள்ள காரணத்தினால் இது விண்ணில் மிதப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளுடன் பக்குவமாக காணப்படுகிறது. நம்முடைய விண்கலங்களின் ஓட்டுநர்கள் தங்களது சாகசங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படலாம். ஆனால் கிரகங்கள் என்று அறியப்படும் இந்த மாபெரும் பிரம்மாண்டமான விண்கலங்களின் உன்னத ஓட்டுநரை பற்றி அவர்கள் சிந்திப்பதே இல்லை. எண்ணிலடங்காத சூரியன்களும் எண்ணிலடங்காத கிரக அமைப்புகளும் உள்ளன. முழுமுதற் கடவுளின் நுண்ணிய அம்சங்கள் என்னும் முறையில் சிறிய படைப்பாளிகளாகிய நாம் இந்த எண்ணற்ற கிரகங்களை அடக்கியாள முயல்கிறோம். இதனால் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்றோம். அது மட்டுமின்றி முதுமையாலும் நோயாலும் பெரும்பாலும் விரக்தி அடைகிறோம். மனித வாழ்வின் ஆயுள் சுமார் 100 வருடங்கள் என்று திட்டமிடப்பட்டுள்ள போதிலும் இது படிப்படியாக 20 அல்லது 30 வருடங்களாக குறைந்து வருகிறது. ஓகே மேடம், போதும் மேடம். தேங்க் யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி படிக்க முடியுமா? இதற்கு அவித்யாவை வளர்ப்பதே காரணம். அதுலேருந்து படிக்க முடியுமா உங்களால்? ஸ்வீனா மாதாஜி இதற்கு ஓகே ஓகே, அவங்க வரட்டும். சரோஜா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? இதற்கு அவித்யாவை வளர்ப்பதே காரணமாகும். முட்டாள்தனமான மனிதர்கள் இந்த குறுகிய வருடத்தில் மிகவும் திறமையான முறையில் புலன் இன்பத்தை புசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிரகங்களுக்குள் தங்களது சொந்த நாடுகளை உருவாக்கியுள்ளனர். அத்தகு முட்டாள் மக்கள் நாட்டின் எல்லைகளை முறையாக வரையறுக்கும் பொருட்டு பல்வேறு திட்டங்களை வகுக்கின்றனர். ஆனால் அப்பணி முற்றிலும் அசாத்தியமானதாகும். இருந்தும் இந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளின் அச்சத்திற்கு ஆதாரமாக மாறியுள்ளது. ஒரு நாட்டினுடைய ஆற்றலில் 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான ஆற்றல் பாதுகாப்பு பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வீணடிக்கப்படுகிறது. உண்மையான அறிவை வளர்ப்பதற்கு எவரும் விரும்புவதில்லை என்ற போதிலும் பௌதிக மற்றும் ஆன்மீக அறிவில் மேம்பட்டிருப்பதாக மக்கள் பொய்யாக பெருமிதம் கொள்கின்றனர். இத்தகு தவறான கல்வி முறையை பற்றி ஈசோபனிஷத் நம்மை எச்சரிக்கின்றது. உண்மையான அறிவை வளர்ப்பதற்கான அறிவுரைகளை பகவத்கீதை வழங்குகின்றது. வித்யாவின் அறிவுரைகள் ஒருவரிடமிருந்து பெறப்பட வேண்டும் என்று இந்த மந்திரம் கூறுகிறது. பிரபு இல்ல கிட்ட வந்து படிங்க. கேட்கல, படிங்க. பிரபு என்ன இல்ல கேட்கல, இடையில கேட்கல, படிங்க. கிட்ட வந்து படிங்க.
பௌதிக மாயையினால் பாதிக்கப்படாதவர் தீரர் எனப்படுகிறார். பக்குவமான ஆன்மீக உணர்வை பெற்றுள்ளவன் எதற்காகவும் இயங்குவதில்லை, வருந்துவதும் இல்லை. அவ்வாறு நிலை பெறாவிடில் எவராலும் மாயையினால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியாது. பௌதீக தொடர்பினால் பெற நேர்ந்த பௌதீக உடலும் மனமும் தன்னுடைய உண்மை நிலைக்கு புறம்பானது என்பது தீரர் உணர்ந்துள்ளதால் அவர் மோசமான சூழ்நிலையும் சாதகமாக்கி நல்ல விளைவை உருவாக்குகிறார். ஓகே மேம், தேங்க்யூ மேடம், ஹரி கிருஷ்ணா. தீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. தீரசத்திரனா முகியதி பகவத்கீதையில் சொல்கிறாங்க இல்லையா, ஆன்மீக அறிவை உணவை பெற்றுள்ளவன் எதற்காகவும் இயங்குவதில்லை, வருந்துவதில்லை. தீரசத்திரனா முகியதி தேகினஸ்மிதா தேகே கௌமார வேமனம் ஜனா ததா தேகாந்திர பிராப்தி தீரசத்திரனா முகியதி. ஸோ அவர் எதுக்கு இயங்குறதும் இல்லை, வருந்துறதும் இல்லை. ஓகே, நோ ஹேங்கரிங், நோ லேமெண்டேஷன். ஸோ அதனால் இந்த அவித்யா பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே, அவித்யா உள்ளவங்களுக்கு இந்த தீரெல்லாம் தெரியாது, வித்யா கற்றுக்கிறது தான் தெரியும். ஓகே ஓகே, கிருத்திகா மரஜி படிங்க. ஆன்மீக உயிர்வாளிக்கு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீகமான உயிர்வாழிக்கு இந்த பௌதிக உடலும் மனமும் மோசமான சூழ்நிலைகளை. உயிர்வாழியின் உண்மையான செயல்கள் உயிரோட்டமுள்ள ஆன்மீக உலகை சார்ந்தவை. ஆனால் இந்த பௌதிக உலகமோ உயிரற்றது. உயிருள்ள ஆன்மீக பொறிகள் உயிரற்ற ஜட பொருட்களை இயக்கும் வரை இந்த உயிரற்ற உலகம் உயிரோட்டம் உள்ளதாக தோற்றுகிறது. உண்மையில் பரம உயிர்வாழியின் அம்சமான உயிருள்ள ஆத்மாக்களே இவ்வுலகை இயக்குகின்றன. வீரர்கள் உயர்ந்த அதிகாரிகளிடமிருந்து செவியுறுவதன் வாயிலாக இவ்வெல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு ஆன்மீக நியமங்களை பின்பற்றி இவற்றை உணர்ந்துள்ளனர். ஆன்மீக நியமங்களை பின்பற்றுவதற்கு உண்மையான ஆன்மீக குருவிடம் தஞ்சம் அடைய வேண்டும். தெய்வீக செய்தியும் ஆன்மீக நியமங்களும் ஆன்மீக குருவிடமிருந்து சீடனிடம் வருகின்றன. இந்த அறிவு அவித்யாவை கற்பிக்கும் அபாயகரமான முறையில் வருவதில்லை. உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து பணிவுடன் கேட்பதாலேயே ஒருவனால் தீரனாக முடியும். அர்ஜுனனை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவர் சாக்ஷாத் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பணிவுடன் செவியுற்றதால் தீரர் என்ற நிலையினை அடைந்தார். எனவே பக்குவமான சீடன் என்பவன் அர்ஜுனனை போன்று இருக்க வேண்டும். ஆன்மீக குருவும் பகவானை போன்று சிறப்பானவராக இருக்க வேண்டும். இதுவே வித்யாவை தீரரிடமிருந்து கற்கும் வழிமுறையாகும். ஹரே கிருஷ்ணா. தீரனா பார்த்தீங்களா, உண்மையான ஆன்மீக குருவிலேருந்து கற்றுக்கிறது. இப்போ டீச்சர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் நிற்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, உட்காந்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் சேலரி கொடுக்குறோம், நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் டியூட்டி. ஓகே, இது கிடையாது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, குரு வந்து மேல் தர உட்காந்துருப்பார், சிஷ்யர் நிற்பாங்க, இல்லைன்னா கீழே உட்காந்துருப்பாங்க. ஓகே, அது உள்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஆன்மீக குருட்ட பணிவாக கற்றுக்கிறது தான் உண்மையான அந்த விஷயங்களில் கற்றுக்க முடியும். ஸ்ரீராமரை முடியுமா, லாஸ்ட் பேராகிராஃப் அதீனா அப்படின்னு, அதீரனாக இருப்பவன் ஸ்ரீராமதாஜி அர்ஜுன் பிரபுரமன். ஓகே, பிஸியாக இருக்கும். ஓகே, ஆசி படிக்கிறியா லாஸ்ட் பேராகிராஃப்? என்ன லாஸ்ட் அதீரன். An Adira, one who has not undergone the training of Dhira, cannot be an instructive leader. Modern politicians who pose themselves as Dhiras are actually Adhiras, and one cannot expect perfect knowledge from them. They are simply busy by seeing their own remuneration in dollars and cents. How then can they lead the mass of people to the right path of self-realization? Thus, one must hear submissively from a Dhira in order to attain actual education. அதீரன்னா யாரு? தீரன் பயிற்சியை பெறாதுன்னா அதீரன். ஓகே, அதனால் அந்த மாதிரி அதீரன் வந்து தலைவனாக இருக்க முடியாது. ஓகே, அதனால் அரசியல்வாதியோ இல்லை மாதிரி இப்போ உள்ள பிஸ்னஸ்மேன் டீச்சர்ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா காசு பணம் தான் அவங்க மெயின். சொந்த ஆதாயம் தேடுறாங்க இல்லையா, அதனால் அவங்கள தன்னுணர்வு பாதைக்கு எடுத்துட முடியாது. ஏன்னா உண்மையான கல்வி யார்கிட்ட தான் பெற முடியும், தீரன்ட்ட தான் பெற முடியும். ஓகே, புரிஞ்சுக்கணும். அடுத்த சொல்லுவோம் படிக்கிறேன். வித்யாம்சா வித்யாம்சயஸ் தத்வேதோப்யம்சஹ அவித்யாம் ரித்யம் தித்வா வித்யா அமிர்தமஸ்துதே
டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்க. Only one who can learn the process of nescience and that of transcendental knowledge side by side can transcend the influence of repeated birth and death and enjoy the full blessings of immortality. ஸோ யார் ஒருத்தர் வந்து வித்யாவை அவித்யாவை பேரலாக கற்றுக்கிறாங்களோ, ஓகே, அவர் தான் நம்முடைய இறக்கக்கூடிய நிலையை கடந்து அமரத்துவத்தின் ஆசைகளை முழுதுமாக அனுபவிக்கின்றான்னு சொல்லி போட்டுருக்கோம் தமிழில். ஓகே, அதனால் நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் ஒன்லி வித்யா மாத்திரம் கற்றுக்கலாம், அவித்யா வேணாம்னு நினைக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் வாழணும் என்ன பண்ணணும், அவித்யாவும் கற்றுக்கணும். ஓகே, அதனால தான் ஃபுல்லாக நம்ம இதில் இறங்கவும் முடியாது. இஸ்கானில் சரி இஸ்கான் வந்துட்டோம் ஃபுல் டைம் ஆகிடலாம், குழந்தைங்களாம் அப்படியே போயிட்டு எல்லாம் ஒன்றா போயிடலாம், அப்படி முடியாது. ஓகே, ஏன்னா இஸ்கான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அதில் வந்து யார் அட்மிட் பண்ண போகிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் யார் அட்மிட் பண்ணுவாங்க, டாக்டர் அட்மிட் பண்ணுவாங்களா, பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுவாங்க. அதனால் இஸ்கானுக்கு உள்ளே வந்தோடனே நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டாக எல்லோரும் சூப்பராக இருப்பாங்க, நம்ம தான் நோயாளின்னு நினைக்கக்கூடாது. அங்கே அட்மிட் பண்ணவங்க எல்லாருமே நோயாளி தான். ஓகே, அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக அதை விட்டுட்டு இஸ்கானை ஃபுல் டைம் ஆகிறேன் அப்படி ஃபுல் டைம்ங்கிறது இட்ஸ் இந்த மென்டல் ஒன்லி, மைண்ட் ஒன்லி. ஓகே, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி அந்த இடத்த மாற்றினாலுமே அங்கே போய் ஃபுல் டைமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க அதை. அதனால் நம்ம வந்து நம்மளோட பயிற்சியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். நல்லா சாண்டிங் பண்ணுறது இந்த மாதிரி அது சிச்சுவேஷன் மாறுறது கிருஷ்ணனே பார்த்துப்பாங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணுவாங்க, நம்ம சிச்சுவேஷன்லாம் மாற்றிடுவார். அதனால் இந்த அவித்யாவை நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்னா என்ன பண்ண வழி கிடையாது, ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கணும் சொல்லலாம். கலாவதி மாதாஜி பொருளுரையில் ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் பண்ணிங்க. ஓகே பிரபு. பொருளுரை. பௌதீக உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே ஒவ்வொருவரும் நிரந்தரமான வாழ்வை பெற முயல்கின்றனர். ஆயினும் இயற்கையின் சட்டங்கள் மிகவும் கொடுமையானவையாக இருப்பதால் யாராலும் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடிவதில்லை. யாரும் மரணம் அடைய விரும்புவதும் இல்லை. அது மட்டுமின்றி முதுமை அல்லது நோயை கூட யாரும் விரும்புவதில்லை. இருப்பினும் இயற்கை சட்டம் முதுமை, நோய் அல்லது மரணத்திலிருந்து யாருக்கும் விதிவிலக்கு வழங்குவதில்லை. முன்னேறிய பௌதிக அறிவினாலும் இத்தகைய பிரச்சனையை தீர்க்க முடிவதில்லை. பௌதிக விஞ்ஞானத்தினால் மரணத்தை துரிதப்படுத்துவதற்கு அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் முதுமை, நோய் மற்றும் மரணத்தின் கொடுமையான பிடியிலிருந்து மனிதனை காப்பதற்காக அதனால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு பேராகிராஃப் படிக்க. பௌதிகத்தில் மாபெரும் முன்னேற்றத்தை கண்டிருந்த இரண்யகசிபு என்ற மன்னனை புராணங்களிலிருந்து அறிகிறோம். தன்னால் அடையப்பெற்ற பௌதிக முன்னேற்றத்தையும் தனது அறியாமையின் பலத்தையும் வைத்து அவன் கொடூரமான மரணத்தை வெற்றி கொள்ள விரும்பினான். அதற்காக அவன் கடும் தவத்திலும் தியானத்திலும் ஈடுபட்ட போது அவனது யோக சக்தியினால் எல்லா லோகவாசிகளும் தொல்லைக்கு உள்ளாயினர். அதனால் பிரபஞ்சத்தின் படைப்பாளியான பிரம்மதேவர் அவனுக்காக இறங்கி வர நேர்ந்தது. அப்போது அவன் பிரம்மாவிடம் மரணமடையாமல் இருப்பதற்கு உதவும் அமரத்துவத்தை வரமாக வேண்டினான். பிரம்மாவோ தம்மால் அந்த வரத்தை வழங்க முடியாது என்று கூறினார். ஏனெனில் எல்லா லோகங்களையும் ஆளும் படைப்பாளியான அவரும் கூட அமரர் இறப்பற்றவர் கிடையாது. பிரம்மா நீண்ட நெடுங்காலத்திற்கு வாழ்கிறார் என்றாலும் அதை வைத்து அவரை அமரர் என்று கூறிவிட முடியாது என்று பகவத்கீதை 8:17 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதனால பௌதிக முன்னேற்றத்தினால ஒருத்தர் பிறப்பு இறப்பு மூப வியாதியை வெல்ல முடியாது. எவ்வளோதான் அட்வான்ஸாக இருந்தாலும் ராவணன், கும்பகர்ணன், ஹிரண்யகசிபுலாம் பயங்கர அட்வான்ஸ். கம்சன்லாம் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, பயங்கர அட்வான்ஸ்ட். அவங்களாம் பெட்ரோலே இல்லாமல் ஏரோப்ளைனில் போனாங்க. எவ்வளோ அட்வான்ஸ் பாருங்கள். நம்மளாம் பெட்ரோல் வச்சு அது இதாச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, அப்படிலாம் கிடையாது. மிஷின்லாம் ஸ்மூத் மிஷின், பூக்களாலே ஆன மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, மரணத்தை வெல்ல முடியல. ஸோ உண்மையான வித்தியா என்ன பண்ண, மரணத்தை எப்படி வெல்றதுன்னு சொல்லி தருவாங்க. ஓகே, மலையாளம் ப்ரோ பண்ணிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இரண்ய என்றால் தங்கம் என்றும் கஷிபு என்றால் மென்மையான படுக்கை என்றும் பொருள். இந்த தந்திரசாலி மனிதன் இரண்ய கசிபு செல்வம், பெண் என்னும் இந்த 2 விஷயத்தில் ஆர்வமுடையவனாக இருந்தான். சாகாவரம் பெற்று இவற்றை அனுபவிக்க அவன் விரும்பினான். சாகாவரத்துக்கான தனது விருப்பத்தை மறைமுகமாக நிறைவேற்றலாம் என்ற நம்பிக்கையில் அவன் பிரம்மாவிடமிருந்து பல்வேறு வரங்களை வேண்டினான். சாகாவரத்தை தம்மால் வழங்க முடியாது என்று பிரம்மா கூறியதால் இரண்ய கசிபு அவரிடம் தான் எந்த ஒரு மனிதனாலும் விலங்கினாலும் சேவராலும்
அல்லது 84 லட்சம் வகையை சார்ந்த எந்த உயிரினத்தாலும் கொல்லப்படக்கூடாது என்று வேண்டினான். மேலும் நிலத்திலோ காற்றிலோ நீரிலோ மடியக்கூடாது என்றும் எந்த ஆயுதத்தாலும் கொல்லப்படக்கூடாது என்றும் வேண்டினான். இவ்வாறாக இந்த உத்தரவாதம் தன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றும் என்று இரண்யகசிபு முட்டாள்தனமாக எண்ணினான். இவ்வெல்லா வரங்களையும் பிரம்மா அவனுக்கு வழங்கிய போதிலும் இறுதியில் அவன் பரமபுருஷ பகவானுடைய வியக்கத்தக்க நரசிம்ம அவதாரத்தினால் பாதி சிங்கமாகவும் பாதி மனிதனாகவும் தோன்றிய அவதாரத்தினால் கொல்லப்பட்டான். அவன் பகவானுடைய நகங்களாலேயே கொல்லப்பட்டதால் அங்கே எந்த ஒரு ஆயுதமும் பயன்படுத்தப்படவில்லை. மேலும் அவன் நிலத்திலும் கொல்லப்படவில்லை, காற்றிலும் கொல்லப்படவில்லை, நீரிலும் கொல்லப்படவில்லை. மாறாக அவனது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அற்புத உயிரான நரசிம்மரின் மடியில் கொல்லப்பட்டான். இங்குள்ள மொத்த கருத்து என்னவெனில், லௌகிகவாதிகளின் தலை சிறந்த வல்லமையோடு திகழ்ந்த இரண்யகசிபுவினால் கூட தனது பல்வேறு திட்டங்களை கொண்டு அமரத்துவத்தை அடைய முடியவில்லை. அவ்வாறு இருக்கையில் இன்றைய சின்னஞ்சிறை இரண்யகசிபுக்களால் எதை சாதித்துவிட முடியும்? இவர்களின் திட்டங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் முறியடிக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த பிளானிங் கமிஷன்லாம் பிளான் போட்டே இருக்காங்களா? பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் பிளான் வில் நெவர் சக்சீட். ப்ரொப்போஸ் சொல்கிறார், பிளான் வில் நெவர் சக்சீட். அவங்க இறந்துடுவாங்க, அவ்வளோதான், பிளானும் போயிடும். அதனால் இந்த சின்ன சின்ன ஹிரண்யகசிபுமா இருக்கவங்களோட பிளான்லாம் என்ன ஆகும்? அந்த ஹிரண்யகசிபாலே முடியலைன்னு சொல்லி சொல்கிறார். ஹிரண்யானா தங்கம், கஷிபுனா படுக்கை. ஹிரண்யகர்மான் பிரம்மாவுக்கு பேர். ஏன்னா ஹிரண்யாங்கிறது அந்த தங்க லோட்டஸ். விஷ்ணுவுடைய நாபிலேருந்து தண்டு வருது இல்லையா, அதுலேருந்து தங்க லோட்டஸ். தங்கம்னா கோல்டு, பியூர் கோல்டு. ஓகே, ஏகப்பட்ட இதழ்கள், கோடி கணக்கில் இருக்குமா? அது எவ்வளோ கோடி கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ கோடி இதழ்கள் அப்படி. ஓகே, அதில் நடுவில் உட்காந்து பாருங்கம்மா. அதனால் அவர் ஹிரண்யகர்மான் பேர். ஓகே, சுதா மாதாஜி படிங்க. வாழ்க்கை போராட்டத்தினை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, இங்கு மொத்த கருத்து அதான பிரபுஜி? அதுக்கு அடுத்தது பாருங்க. வாழ்க்கை போராட்டத்தினை வெல்வதற்கு ஒரு புறத்தில் மட்டும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் என்று ஸ்ரீ ஈஷா உபனிஷத் நம்மை அறிவுறுத்துகிறது. ஒவ்வொருவரும் வாழ்க்கை போராட்டத்தில் கடுமையாக உழைக்கின்றனர். ஆயினும் ஜட இயற்கையின் சட்டங்கள் மிகவும் கடுமையானதாக இருப்பதால் அவை தம்மை வெல்வதற்கு யாரையும் அனுமதிப்பதில்லை. நிரந்தர வாழை அடைய விரும்புபவன் இறைவனிடம் திரும்பி செல்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடம் திரும்பி செல்வதற்கான வழிமுறை அறிவின் மற்றொரு வேறுபட்ட கிளையாகும். இதனை உபனிஷத்தங்கள், வேதாந்த சூத்திரம், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் முதலிய வேத சாஸ்திரங்களிலிருந்து அறியப்படும். வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இந்த பௌதிக உடலை கைவிட்ட பின்னர் ஆனந்தமாக நிரந்தர வாழை அடைவதற்கு இந்த புனிதமான நூல்களை கற்று தெய்வீக அறிவை பெற்றாக வேண்டும். கட்டுண்ட ஆத்மா இறைவனுடனான தனது நித்திய உறவை மறந்து தான் பிறந்துள்ள தற்காலிக இருப்பிடத்தையே எல்லாம் என்று தவறாக ஏற்றுக்கொண்டுள்ளான். இந்தியாவில் மேலே குறிப்பிட்டுள்ள சாஸ்திரங்களையும் மற்ற நாடுகளில் இதர மத நூல்களையும் கடவுள் கருணையுடன் வழங்கியுள்ளார். இவற்றின் மூலமாக மனிதனின் உண்மையான வீடு இந்த பௌதீக உலகில் இல்லை என்பதை மறதியில் வாழ்பவனுக்கு கடவுள் நினைவூட்டுகிறார். உயிர் வாழ்வில் ஆன்மீகமானவன் என்பதால் தனது ஆன்மீக இல்லத்திற்கு திரும்பி சென்றால் மட்டுமே அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சதான் எங்க தெரியுதா? படி. From this kingdom, the personality of God has sent his bona fide servants to propagate this message by which one can return to Godhead. And sometimes the Lord comes himself to do this work. Since all living beings are his beloved sons and his part and parcel, the God is more sorry than we ourselves to see the sufferings we are constantly undergoing in this material condition. The miseries of this material world serve to indirectly remind us of our incompatibility with dead matter.
Intelligent living entities generally take note of these reminders and engage themselves in the culture of Vidya or a transcendental knowledge. Human life is the best opportunity for the culture of spiritual knowledge, and a human being who does not take advantage of this opportunity is called Naradama, lowest of human beings. ஓகே, ஒரு நிமிஷம். ஸ்வீனா மரஜ் இருக்கீங்களா? படிக்கிறீங்களா? புலனுணர்ச்சிக்கான பௌதிக அறிவில் அதில் படிக்கணும். 72வது பக்கம். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முடியல, வரல. சரி, ஹாஸ்பிட்டல் படிச்சிருக்கியா? மாதாஜி வரல. The path of avidya? The path of avidya, or advancement of material knowledge for sense gratification, is the path of repeated birth and death, as he exists spiritually. The living entity has no birth or death. Birth, death apply to the outward covering of the spirit soul, the body. The death is compared to the taking of, or birth is putting on the outward garments. Foolish human beings who has grossly observed in the culture of avidya, nescience, do not mind this cruel process. Enamored with the beauty of illusionary energy, they undergo the same miseries repeatedly and do not learn any lesson from the laws of nature. பிரபுபாத் முடிச்சுக்கலாம். அதோட பிரபுபாத் வந்து ஒரு வட்டம் அயல்நாட்டில் ப்ரீச் பண்ண போகிறார். அயல்நாட் பயங்கர சக்ஸஸ் ஆகிடுச்சு. பிரபுபாத் இருக்குது அயல்நாட்டில் மீன்ஸ் முதல்ல 1965 போயிட்டு 1 இயர் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்படி அவர் நிறையா நாட்டுக்கு போகிறாரு. கடைசியில் அமெரிக்காலே நிறைய இடத்துல சுற்றும்போது ஒரு இடத்துல ஹவாயின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்தோடனே லெக்சர் பண்ணுறார் பிரபுபாத். அப்போ ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் இங்கேருந்து போன ஒரு பையன் அவன் கேட்குறான், நமக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற நாலேஜினால? நம்ம நாட்டுக்கு டெக்னாலஜி தான் தேவை, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதை சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்லி கேட்குறான். எப்படி இருக்கு பாருங்கள். பிரபுபாத் சொல்கிறாரு, நீ நாயாக பிறந்துடுவேன் அப்படின்றார். நாயாக பிறந்தால் என்ன பிரச்சனை? நான் நாயாக இருந்துருப்பேன், நல்லா நாய் என்ஜாய் பண்ணுது, நானாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. நாயெல்லாம் நல்லா ரோட்டில் இருக்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி இருக்குது ஆக்சுவலாக அவங்களோட தாட்ஸ். நாய் வந்து கீழான பிறவி, இப்படி ஆகிட்டோம், நம்ம கீழே போகிறோம், திருப்பி ஒரு சுழற்சியில் திருப்பி மேலே வரோம், இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணோம், இதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியல இப்போ. ஓகே, இந்த மாதிரி இந்தியன்ஸ் இங்கேருந்து போன இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காவில் போய் கொஸ்டின் கேட்குறாங்க. அமெரிக்கன்ஸுக்கு புரிஞ்சுக்கிறது, அங்கே உள்ள யூரோப்பியன்ஸ் புரியுது, ஆனால் இந்தியாக்காரனுக்கு புரியுது. ஏன்னா இந்தியாக்காரன் நினைக்கிறான் இதெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ எனக்கு தெரியாத நான் கற்றுக்க வந்திருக்கேன், டெக்னாலஜியாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போகிறான். ஓகே, இந்த மாதிரி முட்டாள்தனம் இப்போ இருந்தது பிரபாத டயத்தில், இப்போ கூட இருக்குது. ஆனால் இந்தியாவில் இப்போ கொஞ்சம் இஸ்கானோட இது என்றைக்கு அதிகமாகிடுச்சு, நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த அவித்யா வந்து எப்பயுமே யூனிவர்சிட்டி எஜுகேஷனில் சொல்லிக் கொடுக்குறான், ஸ்கூல் எஜுகேஷனில். ஆனால் வித்யாவை சொல்லிக் கொடுக்குறது எங்கேயுமே எஜுகேஷன் சென்டரே கிடையாது. அதனால் நிச்சயமாக இஸ்கான் தான் நமக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு சேரிட்டி தானம் கொடுக்குறது நல்லது. ஓகே, ஆனால் அதே சேரிட்டியை நம்ம வீட்லேயும் என்ன பண்ணலாம், இஸ்கான் சென்டராக பாவிச்சு வரவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அப்படி பண்ணால் அதை விட சிறப்பு. ஓகே, ஒன்லி பணத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு அப்படி இருப்பாங்க சில பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வாழ்க்கையிலே அக்செப்ட் பண்ணி நம்மளே அதை பரப்புறது, அதை விட சிறப்பு. ஓகே, அதனால் நம்ம வந்து எப்பயுமே சாக்ரிஃபைஸ், சேரிட்டி, ஆஸ்டரிட்டி இது மூணுமே நமக்கு இருக்கணும். இதை விட்டுட்டோன்னா கஷ்டம். சாக்ரிஃபைஸ் எது, தியாகம் பண்ணுறது. தியாகம் வந்து யஜ்ஞம். ஓகே, சாக்ரிஃபைஸ் வந்து சங்கீத யஜ்ஞம் பண்ணுறோம்ல, டெய்லி சாண்டிங், இதெல்லாம் சங்கீத யஜ்ஞம். ஆஸ்டரிட்டி கீழே காலை சீக்கிரம் எந்திரிக்கிறது, 4 ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதுலாம் ஆஸ்டரிட்டி, தபஸ்யா. சேரிட்டி, பிரசாதம் கொடுக்குறது. இந்த மூணுமே ஒரு கிரேஸாக வந்து எல்லா டிவோட்டியும் பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம். இப்போ ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், நம்ம வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். சரி, ரெடி பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸ். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. சார் ஈஸ்வர் ஜெயஸ் மேலே சொல்லுங்கள், பாயிண்ட் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன். கேட்கலையா மேடம்? சொல்லுங்கள். கேட்குது சொல்லுங்கள். தூய பக்தர்களுக்கு வந்து எல்லாமே நற்செயல்கள் தான். நானும் அவங்க வந்து எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதாவது வந்து ஒரு யோகி வந்து பிரபுபாதர்கிட்ட எப்படி மனசை அமைதியாக்குவதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, அமைதியாக்குறது வந்து முக்கியம் கிடையாது, கிருஷ்ணருக்கு சேவை பண்றதான் மிக மிக முக்கியம்னு சொல்றாரு. ஓகே மேடம், ஹரே கிருஷ்ணா. வேற பாயிண்ட் ஈசோபனிஷத் இந்த நோட் பண்ணி வைக்கல. சரி, ஓகே மேடம், நோட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. மிருதா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆசி கேட்குறேன். பல்கலைக்கழகங்கள்லாம் அவித்யாவின் மையங்களாகவே இருக்கின்றதுன்னு சொல்றாங்க பிரபுஜி. ஆமா. அப்புறம் மத கொள்கைகள் வெறும் பெயருக்காகவும் புகழுக்காகவுமே கற்பிக்கப்படுகின்றன. வந்து பல்கலைக்கழகத்துல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வேதாந்தெல்லாம் பத்தி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றாங்க பிரபு. கரெக்டு. ரொம்ப ஹாப்பியாக பிரபாத் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா. ஓகே. அப்புறம் பிரபுபாத வந்து எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்கள வந்து கொஞ்சம் கடிஞ்சு கோபப்படுவாரு தவிர யாரும் ரிஜெக்ட் செய்ய மாட்டாரு. ஓகே மேடம். ஈஸ்வரன் சேர்ந்துருக்கான். மதர் பண்ணாங்க. ஓ அதான் மதர். சரி தேங்க்யூ மாதாஜி. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆசி பாயிண்ட் இருக்கா உனக்கு? போட்டுமா லைனில் யோசிக்கிறியா? ஓகே ஸ்வீனா மாதாஜி. ஓகே சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக நியமங்களை பின்பற்றுவதற்கு உண்மையான ஆன்மீக குரு கிட்ட தான் தஞ்சம் அடையணும். அப்பதான் வந்து அவங்க தெய்வீக சக்தி ஆன்மீக நியமங்கள் எல்லாமே அந்த ஆன்மீக குருவினிடம் சீடனுக்கு வரும். இல்லைன்னா அந்த அறிவு வந்து அவித்யாவை கற்பிக்கும் அபாயகரமான முறையில் வருவதில்லை. ஆனா இதுதான் வித்யா அப்படிங்கறத சொல்றாங்க. உண்மையான ஆன்மீக குருவிட்ட இருந்து நம்ம பணிவான கேட்கறதுனாலதான் நம்ம தீரனாகவும் முடியும் சொல்றாங்க. அதுல நோட் பண்ணல பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஐ அம் லீவிங் பிரபு. ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. பிரபாத் வந்து சின்சரா ஹேட் பண்ணாரு. சின்ன ஹேட் பண்ண மாட்டாரு. இதே மாதிரி அவர் ஒருத்தர் ஏதாவது ரொம்ப ஹார்ஷா திட்டினாலும் அப்புறமா ஒரு அந்த சின்ன ஹேட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சிரிச்சு பேசுறாரு. நல்லா வரவேற்பாரு. கரெக்ட். ஓகே வெரி நைஸ். கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல வந்து பிரபுபாதர்கிட்ட அந்த கிரிராஜ் மகாராஜ் போய் கேட்கும் போது நான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போயிட்டு அந்த மாதிரி நான் வந்து அங்க போய் டீச் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் கேட்கும் போது கூட போய் பண்ணுங்கன்னு சொல்லி ஷாம் சுந்தர் கூட சொல்லி கொடுக்குறாரு அவங்களுக்கு. சரி அதனால போய் கேட்கறாங்க. அப்போ கேட்கும் போது அது அழகா சொல்லியிருந்தாரு பிரபுபாதர். இல்ல கிருஷ்ணர் அந்த காலிலேயே மசாஜ் பண்ண சொல்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கான இது ஆன்சர் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த சின்மயானந்த சுவாமி கூட அந்த இது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே கடவுள் அது இல்ல அப்படின்னு சொல்றது. அப்புறம் இதுல அதேதான் பிரபுஜி அதே பாயிண்ட்ஸ் தான். வித்யா வித்யா தீரத் அதெல்லாம் என்ன பிறப்பு இறப்பு இறந்தேதான் ஆகணும் அதெல்லாம் நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அரவிந்த் மகத்லால் பிரபு வந்து ஒரு பெரிய பணக்காரர். அவர் அன்னதானம் எல்லாம் நிறைய பண்றாரு. ஆனா கிரிதாரி பிரபு வந்து அவர்கிட்ட உதவி கேட்ட போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் கர்மகாண்டத்தை சேர்ந்தது மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சேரிட்டில தான் வரணும். நீங்க அவர் செய்யறத வந்து அப்ரிசியேட் பண்ணணும். இதை வந்து நீங்க பக்தியோடு சேர்க்கணும்னு அவர்கிட்ட எடுத்து சொல்லணும்னு சொல்றாரு. ஓகே மாதாஜி. ஆக்சுவலாக அது கர்மகட்டம் தான் இருந்தாலும் அது பிரபா வந்து அப்ரிஷியேட் பண்ண சொல்லுவார். கரெக்ட். சொல்லுங்க மாதாஜி. இந்த பிறப்பு இறப்புங்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மீக ஆத்வின் வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. இறப்பு என்பது வந்து நம்ம உடைய மாத்துறதுக்கும் பிறப்பு என்பது ஆடையை வந்து உடுத்திருத்தருக்கும் ஒப்பிடப்படுகின்றன சொல்றாரு. நம்ம அவித்யாவை வளர்க்கறத விட்டுட்டு நம்ம வித்யாவை வளர்த்தாதான் நம்ம தெய்வீக அறிவை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் மனித வாழ்க்கை பெற்றவங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலி இந்த பெயின் வந்து எப்படியும் டாலரேட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா தமாகிருஷ்ண மகாராஜ் வந்து கிரிராஜ் மகாராஜ் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. வீடு தீப்பிடிச்சு எரியும் போது நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து இந்த கிளாஸ் விண்டோவை உடைக்கணும். உடைச்சா நம்ம கையில வந்து கண்டிப்பா ஹர்ட் ஆகும், காயப்படும். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு பெரிய இதை இப்போ இஸ்கான்ங்கிற பேர்ல நம்ம எல்லாம் நிஜமா ஆல்மோஸ்ட் வி ஆர் என்ஜாயிங் தான் சொல்லணும். அவங்கள மாதிரி எந்த கிரிட்டிக்கல் பெரிய கண்டிஷன்ஸ் எதுவுமே சும்மா இந்த கிளாஸ் ப்ரீச்சிங் பண்றதுலேயே நம்ம சின்ன சின்ன இடைஞ்சல் வரும்போதே நம்ம பெருசா நினைக்கிறோம். பட் அக்கார்டிங் அந்த மாதிரி அவங்களோட இதை பார்த்தோம்னா அது வந்து என்ன சொல்லலாம், அவ்வளோ ஒரு பெரிய சாக்ரிஃபைசஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எக்ஸாம்பிளாக சொன்னேன். கிரிராஜ் மகாராஜ் வந்து அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல எடுத்துட்டு அதை வந்து இது பண்ணி பண்ணாங்க. அதுவும் ரொம்ப இதாக இருந்துச்சு.
அப்புறம் வந்து இந்த காப்பாத்தணும்னு சொல்றாங்க உபயந்திரான்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஆமா ஆமாமா, அதுவும் சரியான பாயிண்ட். நம்ம காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு இதை வந்து நம்மளோட ஆக்சுவலி சொல்லணும்னா நம்மளோட இது கிடையாது. எப்படி வந்து ஒரு கோட்டை தூக்கிட்டு வரமோ அது மாதிரி தான் அந்த பர்சனை காப்பாத்துறதுக்கு இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஹார்ட் ஹார்ட்டடாக இருப்போம்னு சொல்லி ஜெனரல் பப்ளிக் நினச்சிட்டு நம்ம அந்த அவங்க இந்த டிவோஷனே எடுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ தட் நம்ம வந்து அதையும் பண்ணிக்கணும் அப்படின்னு ரெண்டு வித இதில் வந்து அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அதை போய் பண்ணணும், we have to act அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் சொன்னாங்க. அது ரெண்டுமே ஈஸ்வரபனிஷத் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த அவித்யாவோட தாக்கத்துல மோஸ்ட் ஆஃப் த மணி, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த டிஃபென்ஸ் அந்த இதுலயே நிறைய ஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லி ரொம்ப வேஸ்ட். அது ஒரு பிரயோஜனமே கிடையாது. கரெக்ட். டிஃபென்ஸ் பட்ஜெட் தான் அதிகம் கவர்மெண்ட்ல. அந்த டிஃபென்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணிடுறோம். நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளோட எல்லா எனர்ஜியும் அதுல வேஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி. ஆஸ்லி அது வந்து நார்மல் பொலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்தோம்னா வந்து they are so-called leaders or leaders. ஏன்னா because they work for money. Dira is one who உண்மையிலே கிருஷ்ணாவோட பத்தி வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதான் தீரா. அவ்வளோதானா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதா அவருக்கு வந்து லட்சம் கொடுக்கும்போது அவர் முழுவதும் கிருஷ்ண பக்திக்குள்ள போயிடுறாரு. மும்பை லேண்ட்ல வந்து ஹரே கிருஷ்ணா கோயிலை கட்டிய தீர்வுன்னு பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு. ஈஸ்வரோபனிஷத்துல வந்து சமுதாய அரசியல் களம் மட்டும் இல்லாம மதத்துக்கான களத்திலும் பகமை உணர்ச்சி காணப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் வந்து சின்மயா நந்தாவை வந்து கோவர்த்தன மாலையை தூக்க சொல்றாரு. அது அவரால் முடியல, அது பகவானால முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து என் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாரு. இல்ல எனக்கு தெரியலன்னா, ஆனா அது பகவானுக்கு தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட பேசுறாரு. நெக்ஸ்ட் வந்து ஈஷா உபநிஷத்துல வந்து நம்ம வீடு வந்து இங்க இருக்கிற வீடு இல்ல, ஆன்மீக லோகத்துல இருக்கிற வீடு தான் உண்மையான வீடு, இது வந்து பௌதிகமானது அப்படின்னு சொல்றாங்க பிரபு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஓகே, 6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து யூஸ்வல் கிளாஸ் இருக்குது. யாரெல்லாம் வீட்டுக்கு வரைக்கும் வந்துங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருப்ப கிருபா சந்திப்பை வச்ச பதிதானா பாவனையை போய் வைஷ்ணவை போய் आनंद कोड़ी वैष्णव की शीला प्रभुपाद की गौर प्रेमानंदी. हरे हरि हरे कृष्णा. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा प्रभु जी. प्रणाम. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. थैंक यू. हरे कृष्णा माता जी.